பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 18. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களோடு அந்த நாளை ஆரம்பிப்பதற்காக அதிகாலையிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன் என்று வாக்களிக்கின்றார். உதவி செய்ய வல்லவராக ஆண்டவர் நமது நடுவில் இருக்கின்றார். குறிப்பாக சோதனைப்படுகிறவர்களுக்கும் வேதனைப்படுகிறவர்களுக்கும் துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கும் கண்ணீரோடு இருப்பவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டு வருத்தத்தோடும் சாவும் தருவாயில் இருக்கிறவர்களுக்கும் ஆறுதல் தரக்கூடிய தெய்வமாக, உதவி செய்யக்கூடிய தெய்வமாக நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எத்தனை பேர் அதை விசுவசிக்கிறீர்கள்? உண்மையிலே நீங்கள் அதை நம்பினால் இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வார், இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்தே இயேசு மட்டுமே என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்வார் என்றும் நீங்கள் விசுவசித்தால், நீங்கள் நம்பினால் கடவுளுடைய மகிமையை காண முடியும். கடவுள் உங்களை தொடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் உங்கள் சார்பாக செயலாற்றுவதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் உங்களுக்கு பதிலாக பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய கடந்து வரும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பாடுகளின் பாதைகளாக இருந்தாலும் அதில் இருந்து நம்மால் வெளியிலே வர முடியும். சில நேரங்களில் கசப்பான அனுபவங்களை அவர் அறிவார். நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டவர். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அறிவார். பாடுபட்டு சிலுவையில் கசப்பான அனுபவத்தோடு கடந்து சென்றதினால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிலுவைகளையும் எடுத்து மாற்றி உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். இந்த வாழக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்கள் நமக்கு ஒரு நாள் முழுவதும் இருந்து உதவி செய்ய முடியாது. ஒருவேளை உங்களை பெற்றவர்கள், நீங்கள் அவர்கள் உயிரோடு இருந்தால் தன்னுடைய மகள் அல்லது தன்னுடைய மகன் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருந்தால் அவர்கள் வந்து உதவி செய்யலாம். அல்லது உங்களுடைய மனைவியார் கணவனார் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம். பிரியமானவர்களே, எல்லா மக்களுக்கும் இரவும் பகலும் உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கின்றார். எனவே தான் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இறை வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய வேளையிலே அவர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவதை உங்களால் கண்டுகொள்ள முடியும். ஏனென்றால் அவர் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனித பிறவி அல்ல. அவர் நம்மோடு வாழக்கூடிய மெய்யான தெய்வமாக இருக்கின்றார். நம்மை படைத்து மகிழ்ச்சி கொண்ட தெய்வமாக இருக்கின்றார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களைப் போல என்னைப் போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது அவரை தேடி வந்த எல்லோரையும் ஆசீர்வதித்தார். ஒரு கானானிய பெண் தன்னுடைய மகள் சாவும் தருவாயில் இருப்பதை பார்த்து, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனையில் இருக்கின்றார், சாத்தான் அவளை சோதித்து கொண்டு இருக்கின்றான், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டார். அவர் கேட்டது ஒரே ஒரு ஜெபம், உதவி செய்யும்
செய்யும் என்றும் ஆண்டவர் அவர் மீது மனம் இறங்கி அவருக்கு உதவி செய்தார். அவருடைய விசுவாசம் பெரியது என்று அவர் சுட்டி காண்பித்தார். அந்த நேரத்திலே அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. அந்த சாத்தான் அந்த மகளை விட்டு சென்றது. அந்த மகள் ஒரு சாதாரண ஒரு மகளை போல வாழ்ந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்ற கேட்ட உடனே ஆண்டவர் அற்புதத்தை செய்ததை போல வாசித்து பாருங்கள். மத்தேயு 15:22 இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவருடைய உதவி செய்யும் என்கின்ற நம்பிக்கையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவா நற்செய்திகளை வாசித்து பாருங்கள். எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார், எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கின்றார். அந்த ஆண்டவரை வழிபட நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவருக்கு முன்பாக இருந்து இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள். விசுவசியுங்கள், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். இந்த காலகட்டத்திலும் கூட மருத்துவரால் கைவிடப்பட்ட 4வது ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சர் நோயை குணப்படுத்தி அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு டாக்டர்கள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட அந்த கட்டி மறைந்து இருக்கின்றன. செயலிழந்த கிட்னிகள் செயல் பெற்று இருக்கின்றன. செயல் இழந்த இதய சூழ்நிலைகளில் மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, விசுவசித்தவர்களுக்கு எல்லாம் கூடும் என்பதைத்தான் அவர் இந்த நாளில் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறபடியினால் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் நேற்று எப்படி இருந்தேனோ அப்படிதான் இன்று இருக்கின்றேன், இன்று எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் நாளையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எருசலேம் யூதாவிலே செய்த அற்புதங்களை இன்று உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கின்றார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களாம், நீங்கள் ஆண்டவரிடம் பேசுவீர்களாம், மனம் திறந்து பேசுவீர்களாம், அல்லது பாதி விஷயங்களை ஒழித்து வைத்துவிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி மனிதர்களிடம் பேசுவதை போல் நீங்கள் கடவுளிடம் பேசினால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. திருப்பாடல்கள் 60வது அதிகாரம் 11வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். இக்கட்டான வேளையில் எங்களுக்கு உதவி செய்தருளும், மனிதருடைய உதவி தேவை இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும், மனிதர்கள் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நம்பி மீண்டும் மீண்டும் நீங்கள் ஓட்டு போட்டு அதே தவறு செய்யக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுத்தது போதும். இந்த நாட்களிலே இயேசுவோடு நாம் இருப்போம், இயேசுவோடு இணைந்து இருப்போம். வேதனை படுகிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம், பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்வோம், உண்மைக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக இருப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கின்றார். எவ்வளவோ மக்கள், எவ்வளவோ பணக்காரர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள் பல திட்டங்களை வகுத்திருக்கலாம் இந்த மாதத்திலே. அவர்களால் இந்த மாதத்தை பார்க்க முடியாதபடி இருக்கலாம். உங்களுக்கு மீண்டும் இந்த மாதத்தை பார்க்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். எனவே நீங்கள் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை தேடி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு நீங்களும் ஆண்டவரிடம் வந்து அந்த கானானிய பெண் கேட்டதை போல, இயேசுவே தாவீதின் மகனே என் மகள் மீது இறங்கும் என்றும் அவர் கேட்டதை போல, எனக்கு உதவி செய்ய வாரும் என்று சொல்லி கேட்டதை போல இந்த நாளில் நீங்கள் கேளுங்கள். கடவுள் இக்கட்டான வேளையிலே உங்களுக்கு உதவி செய்வார். மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். இனி வாழக்கூடிய நாட்களிலே கடவுளை முன்னிறுத்தி வாழுங்கள். கடவுள் செய்த அற்புதங்களை நினைத்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். பிள்ளைகளோடு இணைந்து ஜெபியுங்கள். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், அங்கு செல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்காக உணவு தயாரிப்பதையும் அவர்களுக்காக துணிகளை நீங்கள் எடுத்து வைப்பதையும் செய்துவிட்டு கடவுளை மறந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் கடவுள் உங்களை மறந்து விடுவார். ஆபத்து காலத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டார். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். என்னுடைய பிள்ளைகளை நான் காப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன்,
என்னுடைய பிள்ளைகளை நான் உயர்த்துவேன், உதவி செய்ய வல்லமை உள்ள தெய்வமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நாடி வந்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சில மணி துளிகள் நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரங்களிலே உமது பிள்ளைகள் அநேக பேர் உம்மை தேடி வந்து, என் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் என்று. ஆம் தகப்பனே, சோதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்லமை தெய்வமாய் இருக்கின்றீர். வல்லமையாய் இறங்கி வருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக. உம்மை நம்பி வந்திருக்கிறார்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் என்று சொல்லி உம்மையே தேடி வந்திருக்கிறார்களே, ஆபத்து காலங்களில் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆபத்து காலங்களில் எந்த ஒரு மனிதரும் உதவி செய்ய முடியாது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். கானானிய பெண்ணினுடைய குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்ததை போல இதோ உம்மை தேடி வந்து இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அற்புதங்களை செய்திடுவீராக. உதவிக்காக வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மை நோக்கி கையேந்தி நிற்கிறார்களே, அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும், நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தோடு கூட தங்கி இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் வழி நடத்திடுவீராக. கடந்த மாதத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கலாம், பாவசங்கீர்த்தனத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த நேரத்திலே இவர்களை மன்னித்து இவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்திடுவீராக. தகப்பனே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.